வணக்கம் and welcome. நீங்க பார்த்துட்டு இருக்குது உங்க ஜெயா டிவி. நீங்களும் சமைக்கலாம். இது ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஒரு டிஷ் கூட வந்து ஈஸியா நீங்க வீட்ல சமைக்கலாம்ன்ற கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய ஒரே குக்கரி ஷோ. நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியன் cuisine மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் cuisine நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த ரீசெண்ட் வீக்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிசர்ட்ஸ் தான், எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் டிசர்ட்ஸ். ஸோ என்னோட ஈகர்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரமும் நிச்சயமாக நம்ம இன்டர்நேஷ்னல் டிசர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் இருக்குது சென்னையில் உள்ள ஸ்டார் ஹோட்டலான ஹோட்டல் ரெயின்ட்ரி. இங்கே நமக்காக ஷெஃப் ஜீவன்ராஜ் காத்துட்ருக்காங்க. ஷெஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு என்ன இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷஸ் நமக்காக காத்துட்ருக்குன்னு. வாங்க. ஹலோ ஷெஃப். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப். நான் வந்து இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட வந்திருக்கேன்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் லைனப் ஆகிருக்கு. ஸோ நிச்சயமாக வந்து வீட்டில் ரெகுலராக பண்ணுற ஒரு டிஷ்ஷஸை விட வித்தியாசமாக ஏதாவது பண்ணி கொடுக்கணுன்ற ஆசை எனக்குள்ளேயே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்தாலே வந்து இன்டர்நேஷ்னல் cuisine நம்ம நிறைய வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன இன்டர்நேஷ்னல் டிசர்ட்ஸ் எங்களுக்காக காத்துட்ருக்கு? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா பிட்டர் சாக்லேட் சலாமி பீனட் பட்டர் ஃபஜ் ஸ்லைஸ். ஓகே. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிட்டர் சாக்லேட் சலாமி. சாமி அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபர்மெண்டட் மீட், அதாவது ப்ரிசர்வ் பண்ண மீட், அதாவது பீஃப் அண்ட் போக் இருக்கும் மேஜர்லி. ஸோ இந்த மீட்டை வந்து ரோல் பண்ணி ஒரு ரோல் மாதிரி ஆக்கி அதை கட் பண்ண தின் ஸ்லைசஸ் நமக்கு கிடைக்கல, ரவுண்ட் ஸ்லைசஸ். இதை தான் பொதுவாக நம்ம சலாமின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் இது எப்படி ஒரு டிசர்ட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த சலாமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்போட நேம் தான் சலாமின்னு சொல்லுவாங்க. ஓகே. வேறு எதுவும் கிடையாது. சலாமின்றது அந்த ஷேப், அந்த ரோல், அதோட ஷேப் தான். நம்ம அந்த ரோல் ஷேப்பில் உள்ள கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த சலாமி ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரும். ஸோ அதனால ஸ்ட்ரெச்சர் சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால பிட்டர் சாக்லேட் சலாமின்னு பேர். ஓகே. ஸோ சலாமியை வந்து நீங்கள் நம்ம டிசர்ட்டாக பார்க்க போகிறோம் பிட்டர் சாக்லேட் யூஸ் பண்ணி. பர்ஃபெக்ட். நான் ரொம்ப ஈகராக ஆகிட்டேன். ஸோ முதல்ல வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்க்கணும் இல்லையா? ஸோ பிட்டர் சாக்லேட் சலாமிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பிட்டர் சாக்லேட் சலாமி செய்ய தேவையான பொருட்கள்: டார்க் சாக்லேட் 100 கிராம், பவுடர் சுகர் 40 கிராம், மில்க் 50 ml, பட்டர் 50 கிராம், கொக்கோ பவுடர் 10 கிராம், பிஸ்கட் 100 கிராம். பிட்டர் சாக்லேட் சலாமிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஷெஃப், நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஓகே. எப்போவுமே ஒரு க்ரியேட்டிவான ஒரு டிஷ் பண்ணுறோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஈகர்னஸ் வந்துடும். ஸோ எனக்கு இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஒரு சேவரியாகவும் நான்வெஜிடேரியன் டிஷ்ஷாகவும் பார்த்த ஒரு டிஷ்ஷை எப்படி வந்துட்டு நம்ம டிசர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோன்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பட்டர், தேவையான பட்டர் எடுத்துக்கிறோம். ஓகே. நம்ம என்ன ரேஷியோல வந்து 50 கிராம் பட்டர் எடுத்துக்கறாங்க. 50 grams of butter. ஓகே. 3 to 4 members சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாங்க இங்க ப்ரிப்பேர் பண்றோம். சோ நம்ம ஆட் பண்ற எல்லா இன்கிரிடியன்ட்டும் அந்த ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கும். எஸ் மேம். ஓகே. இத வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கிறோம். மைக்ரோல போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். மைக்ரோன் யூஸ் பண்றப்ப ஸ்பூன் உள்ள வைக்க கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்ட் பண்ணனும். ஓகே. நம்ம மைக்ரோவேவ் யூஸ் பண்ணனால வந்து டைரக்டா மெல்ட் பண்றோம். வீட்ல பண்றோம் அப்படினா டபுள் பாயிலிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அது கொதிக்கும் போது இந்த மாதிரி ஒரு திக் பவுலில், கிளாஸ் பவுலாக இருக்கலாம், மெட்டல் பவுலாக இருக்கலாம், அதில் பட்டர் வச்சு அதில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு நல்லா வந்துட்டு மெல்ட் ஆகிடும். ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடும். இது நீங்கள் சாக்லேட் மெல்ட் பண்ணாலும் சரி, பட்டர் மெல்ட் பண்ணாலும் சரி, இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம், ரைட் ஷெஃப்? அப்போ மெல்டேஷன் பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. எஸ். இது கூட வந்து நம்ம சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. 100 கிராம் சாக்லேட் சொல்லியிருந்தேன். 100 கிராம் சாக்லேட். நல்லா சாஃப்டாக இருந்த பட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லிக்விட் ஆனது நம்ம பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த பட்டரோட ஹீட்லேயே வந்து சாக்லேட் மெல்ட் ஆகும். 100 grams of chocolate. 100 grams chocolate. So 1:2 proportion. Yes, 1 portion of butter na 2 portions of chocolate. அப்படியே துருவி எடுத்தோம்னா சாக்லேட் நேரத்துக்கு மெல்ட் ஆயிருக்கும். கொஞ்சம் பெரிய சங்க்ஸா இருக்குனால கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு மெல்ட் ஆக. இது வந்து ஒரு 2 minutes உள்ள போட்டோம்னா அது மெல்ட் ஆயிடும். ஓகே. சாக்லேட் சலாமி அப்படின்றது ஒரு இட்டாலியன் டெசர்ட்ஸ். அந்த குக்கீஸ்லாம் உள்ள ஆட் பண்ணிருக்கனால நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து சாக்லேட் மெல்ட் ஆயிருக்கும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. சாக்லேட் மெல்ட் ஆன அந்த அரோமா வந்துட்டு அப்படியே இந்த ரூமே ஃபுல் ஆயிருக்கு சொல்லலாம். குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இப்போவே சாப்பிடணும்னு சொல்லி தெரியும்.
ஸோ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நம்மளோட பட்டர் அண்ட் சாக்லேட். இது கூட வந்து நம்ம மில்க் சொல்லியிருந்தேன், மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம ஆட் பண்ணுறோமா? சூடோட ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அது ஒன்றும் ஆகாது. தேவையான பால் ஊற்றியாச்சு. ஓகே. ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணி விட்டுடலாம். சும்மா ஜென்டில் மிக்ஸ் தான். ஒரு 4 ஸ்பூன். 4 ஸ்பூன். சரி, 4 ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஜஸ்ட் 4 ஸ்பூன் இல்லை மேம், இது ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐசிங் சுகரு கொக்கோ பவுடர் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொக்கோ பவுடர் போடுறோம். 5 கிராம் சொல்லியிருந்தேன். 5 கிராம்னா ஒரு டீஸ்பூன் தான் 5 கிராம். ஓகே, அதான் மெஷர்மெண்ட்டு. ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். ஐசிங் சுகர் வந்து 100 கிராம் சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ பவுடர் சுகர் 100 கிராம் ஆட் பண்ணுறோம். இதை வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இது வரைக்கும் சாக்லேட், பட்டர், மில்க், கொக்கோ பவுடர் அண்ட் ஐசிங் சுகர், அதாவது பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஐசிங் சுகர் கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிஸ்கட் மட்டும் பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹோலாக இருக்க பிஸ்கட் வந்து ரொம்ப பவுடர் கிடையாமல் சும்மா 2-3 பீஸ் அவ்வளோதான். குக்கீஸ் தான். அவ்வளோதான். அந்த மாதிரி சின்னதாக போட்டிங்கன்னா அந்த சலாமி கட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த லேயரில் தெரியும் குக்கீஸ். ஓகே. ஸோ அதனால் அதுக்காக ஆட் பண்ணுறது. ஸோ 100 கிராம்ஸ் ஆஃப் குக்கீஸ் இந்த மாதிரி நம்ம கையிலே இருக்கிற ப்ரெஷர் வச்சு பொடிச்சு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. குக்கீஸ் போட்டோன்னா உங்களுக்கு அந்த டைட் கிடைக்கும். ஸோ நம்மளோட மிக்சர் வந்து கொஞ்சம் வாட்டரியாக ஆயிடுச்சு அப்படின்னா வேணால் கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நல்லா சாலிடிஃபை ஆகிருக்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷெஃபோட சஜஷன். ஸோ ஷெஃப் இதுதான் வந்து அந்த திக்னஸ் இல்லையா நம்ம எதிர்பார்த்த திக்னஸ். நம்ம தேவையான அளவு இதுதான் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இப்போ நார்மலாக வரும் டோ ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சலாமி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் தண்ணியாக சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு நம்மளோட சாக்லேட் டோ வந்து ஷெஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து கையிலே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் கொழுக்கட்டை செய்வோம் பார்த்துறீங்களா? ஆமாம். அந்த மாதிரி ஷேப் ரவுண்ட் அடிச்சு வந்து அதை அப்படியே வந்து பட்டர் பேப்பரில் அரேஞ்ச் பண்ணுறீங்க. சரி. வீட்டில் வந்து பட்டர் பேப்பர் கிடைக்கல அப்படின்னா அலுமினியம் ஃபாயில்ஸ் இருக்கும். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதாவது இந்த பேப்பரில் வந்து ஒட்டக்கூடாதுல்ல? பேப்பரில் ஒட்டி நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது. ஸோ அது வந்து எடுத்துக்கலாம், நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். சாக்லேட்டு வந்து ஃப்ரீசருக்குள்ளே போயிடுச்சுன்னா வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த தண்ணி இந்த வாட்டர் கண்டென்ட்லாம் இருந்துச்சுன்னா விட்டுரும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். சூப்பர். ஸோ நம்ம பண்ணது வந்துட்டு அப்படியே கரெக்டாக இருக்குது. அந்த பட்டர் ஷீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக போடுற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஓகே. இது வந்து இந்த ஷீட்டோட எட்ஜில் தான் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் இது வந்து இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ரோல் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரோல் பண்ணிவிட்டு அது சேஃப் ரவுண்டாக வர மாதிரி. ஓகே. ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இந்த எட்ஜஸையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ உள்ளே காற்று போகாமல் இருக்குது. போயிட்டு டாஃபி எல்லாம் நம்ம பார்த்து போகிறோம். 2 எட்ஜஸ் போட்டு ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டாஃபி மாதிரி வந்து இதை ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணணும். ஓகே, சூப்பர். ஸோ ஷெஃப் வந்துட்டு நம்மளோட இந்த மிக்சரை வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கு 1/2 hour டைம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் முதல் டிஷ்ஷாக பார்த்துட்டு இருக்குது பிட்டர் சாக்லேட் சலாமே. ஸோ சலாமே ப்ரிப்பரேஷனில் வந்து ஷெஃப் சொல்லியிருந்தாங்க அந்த சாக்லேட் ரோல் பண்ணிவிட்டு 30 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணணும் அப்படின்னு.
ஸோ 30 மினிட்ஸ் டைம் முடிஞ்சுது. ஷெஃப் நம்மளோட சாக்லேட் ரெடியாக இருக்கா? ரெடி ஆயிடுச்சு மேம். ஓகே, நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஓகே. ஸோ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது? கெட்டியாக இருக்கு. நல்லா கெட்டியாக இருக்குது. ஆ, ஸோ இது எப்படி வந்து பிளேட்டிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ இது முடிச்சா பிளேட்டிங் தான். பிளேட்டிங் தான். பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கூட பட்டர் பேப்பர் வந்து ஒட்டாதது. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெரி நைஸ். பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து சலாமி ஷேப் அப்படி இருக்கும். ஓகே. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிட்டர் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கட் பண்ணி பிளேட்டிங் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ வந்து நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நைஃப் எடுத்துக்கலாம். நைஃப் வந்து எப்போவுமே ஹாட் வாட்டர் டிப் பண்ணி கட் பண்ணோன்னா நமக்கு ஸ்லைஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஓகே. ஸோ வந்து இதில் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நீங்கள் வந்து பிட்டர் சாக்லேட்ஸ் எல்லாமே வீட்டில் பண்ணும்போதும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கத்தியை வந்து நல்ல சுடு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்லைஸும் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அட் தி சேம் டைம் வந்து பர்ஃபெக்டான அந்த ரிங்ஸ் ஒரு ரவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். யூஸ்வலாக மீட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் நல்ல தின் ஸ்லைஸஸாக வந்து கட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு இன்னைக்கு சாக்லேட்ஸ் எல்லாமே பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ராடராக இருந்தாலும் வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இதை வந்து எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு அந்த குக்கீஸ் எல்லாம் தெரியுது. எஸ், அந்த குக்கீஸ் வந்து சலாமி ஷேப்பில் உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ அதுதான் யூஸ்வலாக வந்து சலாமி வந்து மீட் கலர் ஒரு மாதிரி பிங்கிஷ் ரெட் கலரில் நடுவில் வந்து இந்த ஒயிட் கலர் டாட்ஸ் மாதிரி தெரியும். அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் சாக்லேட் அண்ட் குக்கி காம்பினேஷனில் சலாமிங்க. ஸோ அழகாக பிளேட்டிங் பண்ணிவிட்டேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்னிஷ் வந்து ரொம்ப டிப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கு டெசர்ட்ஸ் யூஸ் பண்ண பவுடர் சுகர் நம்ம கையில் இருக்கும். ஸோ வீட்டில் எல்லா வீட்லேயும் ஸ்ட்ரெயினர் இருக்கும். ஸ்ட்ரெயினரை வச்சு மேலே டஸ்ட் பண்ணி விட்டாலே உங்களுக்கு அந்த டார்க் மேலே ஒயிட் படுறப்ப அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவ் கான்ட்ராஸ்ட் கலர் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தனியாக கார்னிஷ் பண்ணணுன்றதுலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ அதுவே உங்களுக்கு சிம்பிளாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணியாச்சு. இதை வந்து நான் பவுடர் சுகர் வச்சு கார்னிஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி டஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். டஸ்டர்ஸில் வந்து உள்ள ஐசிங் சோர் உள்ளே போட்டிருக்கோம். அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐசிங் சோர் மேலே வந்து சாக்லேட் மேலே வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த டார்க் அண்ட் ஒயிட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக அதே வீட்டில் பண்ணும்போது நம்ம ஸ்டெய்னர் வச்சு இதே மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் ஒயிட் வந்து நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ முடிஞ்சது இவ்வளோ தான் நம்ம பிளேட்டிங் முடிஞ்சது. சிம்பிளான ஒரு டிஷ், சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டைலும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சர்வ் பண்ண ஸ்டைலும் தான் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ நம்மளோட பிட்டர் சாக்லேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ண சலாமே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணோம். அதே வந்து சாக்லேட் தான், பட் வேறு மெத்தடில் பண்ணும்போது டோட்டலாக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் புது டிஷ் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஒண்டர்ஃபுல்லி ரெடி. நம்ம அது வந்து பிட்டர் சாக்லேட் சலாமி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஷெஃப், மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டிஷ். நிச்சயமாக சாப்பிட்டு பார்க்குறேன். பிட்டர் சாக்லேட்ஸ் எல்லாமே ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ்ஷாக தான் நமக்கு தெரியும். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிசர்ட்டாக நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப யம்மியாக இருக்கும் ஷெஃப். இந்த பேர் ஏன் வந்து இப்போ எனக்கு புரியுது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து தட்டுறது வந்து அந்த பிட்டர்னஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்வீட்னஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த குக்கீஸோட க்ரன்ச்சும் வந்து தெரியுது. கண்டிப்பாக வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாக்லேட்டு. அண்ட் வீட்டில் வந்து நல்ல ஒரு ஹெவி மீல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன டிசர்ட் பண்ணால் போதும். சாப்பிட்ற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த மாதிரி ஒரு மல்டி டேஸ்ட் கொண்ட ஒரு டிசர்ட்டை தவிர பெஸ்ட் காம்பினேஷன் வேறு என்ன இருக்குன்னு சொல்ல முடியல. ஸோ கண்டிப்பாக இந்த பிட்டர் சாக்லேட்ஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை விட நான் நாள் முழுக்க இந்த பிட்டர் சாக்லேட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஐ திங்க் இப்போ வந்து நமக்கு டைம் வந்துச்சு இன்றைக்கி நிகழ்ச்சியோட ரெண்டாவது டிஷ்ஷை பார்க்கறதுக்கு. ஸோ செகண்டாக என்ன டிஷ் பார்க்க போகிறோம் ஷெஃப்? செகண்டாக நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் ஃபட்ஜ் ஸ்லைஸ். பீனட் பட்டர் ஃபட்ஜ் ஸ்லைஸ். எஸ் மேம். ஓகே, பேரே எவ்வளோ நீளமாக இருக்குது. ரெசிபி எப்படி? ரெசிபி ரொம்ப கம்மி, ரொம்ப சின்ன ரெசிபி தான் முடிஞ்சிடும். ஓகே,
ஸோ பீனட் பட்டர் ஃபட்ஜ் ஸ்லைஸ் வந்து நிச்சயமாக ஒரு இந்தியன் நேமில் எனக்கு தெரியும். பீனட் பட்டர்லாம் நம்ம வந்து பிரெட்ல தடவி சாப்பிட்டு தான் வந்து நம்ம யூஸ்வலாக பயன்படுத்துகிறோம். அதை வச்சு டிசர்ட் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு டிசர்ட் இது? இன்டர்நேஷனல் டிஷ் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து மைசூர் பாக் சாப்பிடுவாங்க. சேம் லைக் அந்த உங்களுக்கு அந்த ஃபீல்லே இருக்க போகுது. அந்த ஃபீல்லே இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ ஐ திங்க் திவாலி ஸ்வீட்டுக்கு இன்னொரு காம்பினேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ முதல்ல இந்த ஸ்வீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கணும். பார்த்துலாமா? பார்த்துலாம். பட்டர் 30 கிராம், ப்ரௌன் சுகர் 125 கிராம், மில்க் 35 ml, பவுடர் சுகர் 210 கிராம், பீனட் பட்டர் 50 கிராம். பீனட் பட்டர் ஃபட்ஜ் ஸ்லைஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஐ திங்க் ஷெஃப் நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷனாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டர் வந்து 30 கிராம். சரி, 30 கிராம் உங்களுக்கு சொன்ன மாதிரி 30 grams of butter. ஓகே, இது வந்து நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம வந்து பார்க்குற டிசர்ட்ஸ்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாமே வந்துட்டு அப்படியே ஹெவி டிசர்ட்ஸ், நிறைய பட்டர், நிறைய சுகர் அந்த மாதிரி. பட் ஐ திங்க் ஃபெஸ்டிவல் சீசனில் தான் நம்ம வந்துட்டு இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றது. எஸ் மேம், ஃபெஸ்டிவல் சீசனில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, மெல்ட் ஆன பட்டர் கூட படுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம்? இது கூட வந்து நல்லா பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, மெல்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ப்ரௌன் சுகர். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸ் ஆகி வந்து ஒயிட் சுகரே வந்துட்டு சாப்பிட்றது விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் சுகருக்கு மாறிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அவைலபிள் தான். அப்படி இல்லைனாலும் ஸ்டோர்ஸில் ரெகுலராக கிடைக்கிறது தான் ப்ரௌன் சுகர். நான் வந்து 125 கிராம் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து 125 கிராம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பட்டர் அண்ட் சுகர் ஆட் பண்ணி சுகர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இது வந்து ஒரு கேரமல் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஸ்லோ டெம்பரேச்சர் குக் பண்ணணும். ஓகே, ஜாஸ்தி டெம்பரேச்சர்னா அதோட கலர் மாறிடுச்சுன்னா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிக்க வந்து ப்ரௌன் சுகர். ஸோ வந்து ஓவர் டெம்பரேச்சரில் குக் பண்ணோன்னா ப்ரௌன் சுகர் ரொம்ப கலர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிளாக் ஆகிடும். ஸோ அந்த கலருக்காக இந்த சுகர் ஆட் பண்ணிக்கங்க நீங்கள். கலருக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து டீயை விட ஆகக்கூடாது, பிளாக் கலர் ஆகக்கூடாதுன்னு வந்து ஷெஃப் சொல்கிறாங்க. அண்ட் பட்டர் அண்ட் சுகர் ஆட் பண்ணி ஷெஃப் வந்து மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு கேரமல், அதாவது வந்துட்டு நம்ம யூஸ்வலாக சக்கரை போட்டு மெல்ட் பண்ணி நம்ம கேரமல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுகர் நல்லா மெல்ட் பண்ணி எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது சுகரும் பட்டரும் அப்படியே ஒன்றா மிக்ஸ் ஆகிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் தனியாக சுகர் தனியாக பிரிஞ்சு வர ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரைட் கன்சிஸ்டன்சி, அதாவது சுகர் வந்து ஒட்டாமல் தனியாக வந்துட்டு வரணும். ஓகே, வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து பால் ஆட் பண்ணுறோம். ஸோ பால் ஆட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த சூட்லேயே அப்படியே ஆட் பண்ணி இதில் அப்படியே ஆட் பண்ணுவோம். ஓகே, போதுமான பால் ஆட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சுகரும் அந்த பாலும் இப்போ போட்டோம்ல, ஸோ அது ரெண்டும் நல்லா மிங்கிளாக வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, பார்க்கும்போதே வந்துட்டு அந்த கேரமல் கலர் வந்து தெரியுது. எஸ் மேம், இது வந்து பட்டரும் அந்த சுகரும் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே அல்வா மாதிரி அப்படியே ஸ்லைட் ஆகிட்டு போகுது. ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். நம்ம கீழே இறக்கிட்டு அவ்வளோதான். இது வந்து கூல் பண்ணுறதுக்கு வைக்க போகிறோம். பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து ஸோ நம்ம வந்து இது கூட வந்து பீனட் பட்டர் ஐஷன் சுகர் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிடலாம். இது கூடவே ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே, பண்ணலாம். அப்போ ஸோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சில் பண்ண லைட்டாக கொஞ்சம் சில் ஆனதுக்கப்புறம் மில்க் சொல்லியிருந்தேன்ல, 35 ml மில்க் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாலிடிஃபை ஆகுது. அப்படியே ஒரு சயின்ஸ் லேப்ல உட்காந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ பால் ஆட் பண்ணோன்னே அப்படியே ஃபுல்லாக பபிள் அப் ஆகுது. அந்த ஸ்பீட்லேயே அப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா செட் ஆகிடும். ஓகே, செட் பண்ணிட்டு இது கூட வந்து நல்ல சாலிடிஃபை ஆயிடுச்சு நம்மளோட பீனட் பட்டர் வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். இது கூட ஓகே, ஜஸ்ட் ஃப்ளேவருக்கான பீனட் பட்டர் சொல்லியிருந்தேன், அதுக்காக பீனட் பட்டர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ பீனட் பட்டர் ஃபட்ஜ் தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ பீனட் பட்டர் ஃபட்ஜ் அப்படின்றனால நிச்சயமாக அதில் அந்த ஃப்ளேவர் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு பெரிய டலப் ஆஃப் பீனட் பட்டர் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து லைட்டாக கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டா நம்ம பவுடர் சுகர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக. ஓகே, பவுடர் சுகர் யூஸ் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா இந்த லம்ஸ் அப்படியே நமக்கு தெரியுன்றதுக்காக ஸோ இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது பவுடர் சுகர் மட்டும்தான். பவுடர் சுகர். ஸோ அப்போ வந்துட்டு இந்த லம்ஸ் தனியாகவும் இந்த கேரமல் தனியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஷெஃப் வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஐசிங் பவுடர் சுகர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு நான்ஸ்டிக் தவால பண்ணுறது தான் வந்து பெட்டராக பேனில் பண்ணுறது தான் பெட்டராக இல்லையா? ஸோ நான் வந்து 220 கிராம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கலாம். சரி, ஒரு 3 மடங்கு அதிகமாக தான் ஆட் பண்ணியிருக்கீங்க பவுடர் சுகர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் மாறுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நானும் அப்படியே வந்துட்டு எதுவுமே ஏன் பேசாமல் நிற்கிறேன்னு ஆனால் ரொம்ப ஈகராக இருக்கேன் இது என்ன கன்சிஸ்டன்சிக்கு மாற போகுது அப்படின்னு. ஸோ இது வந்து மாறிடுச்சு நமக்கு. ஸோ இல்லை அந்த சூடு போகிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி இதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ கொஞ்சம் ஆற அளவுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம கேரமல் வந்து கையில் தொடுறது ரொம்ப டேஞ்சரு. ஸோ அதனால் அந்த சூடு இப்போ மேக்ஸிமம் குறைஞ்சிச்சு. ஓகே. அது குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி. சாலிடிஃபை ஆகிடும் நம்ம பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணணும் இந்த மிக்சர். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஷெஃப் பண்ணணும்? இதை வந்து நம்ம வந்து இப்படி கையில் மிக்ஸ் பண்ணோம்னா லூஸ் ஆகிடும். ஓகே. ஸோ அந்த ஹீட் வந்து குறையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹீட்டாக சாப்பிட முடியாது. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்துக்கிங்க. அதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஓகே. ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 45 மினிட்ஸ் to 1 ஹவருக்கு வந்து கோல்டு ரூமில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். பர்ஃபெக்ட். ஷெஃப் சொல்லியிருந்தாங்க 45 மினிட்ஸ் 1 hour வந்துட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணணும்னு. ஸோ நம்மளோட பீனட் பட்டர் ஃபட்ஜ் ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்லைஸ் பண்ணிடலாமா? ஸோ ஓகே மேம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நைஃப் எடுத்துக்கிங்க. ஓகே. ஸோ அதை வந்து அந்த இது மேலே இருக்க ரிங்ஸ் அப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஓகே. அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே நிற்கும். இந்த ரிங்கோட ஷேப் அப்படியே ரிங்கோட ஷேப் அப்படியே நிற்கும். ஸோ அதில் வந்து ஹாட் வாட்டர் டிப் பண்ணி ஓகே சின்ன பீஸை கட் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபட்ஜ் வந்துட்டு நம்ம பிடிச்ச மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் தட் நம்ம ஸ்லைஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஷெஃப். இதுவே ஆல்ரெடி பார்க்கறதுக்கே பிளேட்டிங் பண்ண மாதிரியே ஒரு பிளேட் வச்சுருக்கேன் நான். ஆமாம். ஸோ அதில் வந்து பிளேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கார்னிஷாக வந்து நான் ஆல்மண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் பண்ண ஆல்மண்ட்ஸ் வந்து அது மேலே வந்து கார்னிஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பீனட் பட்டர் ஃபட்ஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஷெஃப் பிளேட்டிங்கும் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக ஷெஃப், கண்டிப்பாக. ஸோ நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணோன்னா அப்படியே வந்து சாலிடிஃபை ஆனது நம்ம பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸையும் நான் சாப்பிட்றேன். ஷெஃப் ரொம்ப யம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்துட்டு ரொம்ப நம்ம நேட்டிவ் ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஸ்டைல் தான் வந்துட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இந்த கேரமெல்லாம் ஆட் பண்ணனால அப்படியே சூயாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து என்னால் இந்த பீனட் பட்டரோட ஃப்ளேவரும் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிசர்ட்டும் கூட இது. அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து கொஞ்சம் சூடாக கூட சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட ஓன் சஜஷன். அதுவும் வந்து ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ப்ராப்ளம் இருக்காது. இது கேரமல் பண்ணனால அதோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால சில் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ரூம் டெம்பரேச்சருக்கு ஆகிட்டு கூட சாப்பிடலாம், இல்லைனா ஃப்ரீஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டிசர்ட். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் 2 இன்டர்நேஷ்னல் டிசர்ட்ஸ் பார்த்தோம். பிட்டர் சாக்லேட்ஸ் எல்லாமே பீனட் பட்டர் ஃபட்ஜ் ஸ்லைஸ் ரெண்டுமே வந்து நிச்சயமாக உங்களுக்கு புதுமையான டிசர்ட்ஸ் தான் எனக்கு தெரியும்.
பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டெசர்ட்ஸ், அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியான டெசர்ட்ஸும் கூட. ரொம்ப ரிச்சாக இருக்கனால இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஆப்டான டெசர்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி 2 சுவாரஸ்யமான டிஷ்ஷஸ் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். Till then, this is Sharanya signing off.